ஹாய் ஹலோ வணக்கம். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் டெய்லி ரொட்டீன் vlog வரப்போகுது. இன்றைக்கி நல்ல நாளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையில் இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட போகிறோம். ஏன் இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா எல்லோரும் ஆஃபீஸு ஒர்க் அப்படின்னு போகிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டலான்னு எழுந்துட்டேன். 5:30க்குலாம் அலாரம் வச்சதுனால தப்பிச்சேன். அலாரம் அடித்ததுனால எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானால் சரியான மழை. கதவு திறந்து பார்த்தா சக்கச்சக்கச்சன்னு அப்படி ஒரு மழையாக இருந்தது. ஓகே, சுடு தண்ணி ஒரு சைடில் வச்சாதான் இங்கே மகாராஷ்டிராவோட கிளைமேட்டுக்கு குளிக்க முடியும். அதனால் சுடு தண்ணி வச்சாச்சு. கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. நைட்டே பண்ணலாம் அப்படின்னா சுத்தமாக டைம் இல்லை, நிறைய கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் கிச்சன் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விளக்கி ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் கிச்சன் பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. அதனால் எனக்கு ஒரு கைத்தட்டல் நானே கொடுத்துட்டு கிச்சன் நல்லா இருக்குது, ஓகே இதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடக்க ஆரம்பிச்சுட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டு வாசலில் விளக்கேற்றியாச்சு. ஸோ மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. ஸ்டவ்வுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோலம்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணணும். அதனால் ஒரு நாமத்தை போட்டுட்டு தண்ணி வச்சுட்டேன். கூட பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்காக பருப்பு வேக போடணும் இல்லையா, அதனால பருப்பை க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இனிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலுக்கு வச்சுட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா பகவானை வேண்டிட்டு சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ 3 இண்டக்ஷன் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு குக் பண்ணுறது அப்படின்றது ஒரு 1 hour மேக்ஸிமம். எவ்வளோ ரெசிபி நம்ம பண்ணாலும் 1 hourக்குள்ளே நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். இந்த சைடில் ஒலை வச்சாச்சு, இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கூட மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் போல் 2 கிளாஸ் தண்ணி போட்டுருவேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லைனா பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுட்டு பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு 4 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கரில் வைக்கலாம்னு நினைக்கும் பொழுதே பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ செம்ம அரோமாவாக இருந்தது. ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ரெடி ஆனதே பொங்கல் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கூட எனக்கு ஆகவே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் குக்கரில் தான் பொதுவாக பொங்கல் வைப்போம். இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது ரொம்ப சீக்கிரமாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பருப்பையும் வச்சு விட்டுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீட்ரூட் பொரியல் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, எல்லா காய்கறிகளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணோம்னா கடகடன்னு தாளித்து கொட்டி இறக்கிற வேண்டியதான். அதே போல் தாளிச்சிட்டு பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே தாளிப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பீட்ரூட் பொரியல் முருங்கைக்கீரை பொரியலாகவே இருக்கே, சரி கொஞ்சம் போல் கூட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இது ரெண்டுமே முருங்கைக்கீரையும் சரி பீட்ரூட்டும் சரி சட்டுன்னு நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். ரெண்டுக்கும் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பொரியல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கூட்டுக்கு கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு போட்டுட்டு கூட்டையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னா நம்ம வடை ரெடி பண்ணணும், அப்பளம் பொரிக்கணும், அவ்வளோதான். அதனால் குளிச்சுட்டு வந்ததுமே உளுந்து ஊற போட்டிருந்தேன். அதை இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க நம்ம கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர் ஜார்லேயே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வடையுமே போட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் நான் நிற்க மாட்டேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வடை இந்த மாதிரி பூரியெல்லாம் எங்கள் தங்கச்சி தான் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு வேறு வழியில் நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு சத்தம் கூட வரும். ஆனால் கரெக்டான ஷேப்புக்கு எனக்கு வராது. பட் எதுவாக இருந்தால் என்ன நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. நேற்றுக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய துளசி செடி இருக்குது. நம்மளே துளசி மாலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டேன். அண்ட் இங்கே பூனா பொறுத்த வரைக்கும் வாழை இலையெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ரொம்ப ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் சின்ன வாழைக்கன்று வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலும் கூட வடையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நீங்கள் புரட்டாசிக்கு எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சமைச்சதை ஃபைனலாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சக்கரை பொங்கலும் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட வெள்ளை சாதம் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடி பண்ணுறது தான். அண்ட் சாம்பார்லேயும் பெரிய அளவில் காயெல்லாம் எதுவும் போடாமல் கொஞ்சம் கேரட்டு, இது கூட கொஞ்சம் மாங்காய் இருந்ததுனால மாங்காய் கேரட்டெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதாவது மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே போடாமல்
ப்ளெயினாக தால்னு சொல்லுவாங்க இந்த சைடில், பூனா சைட்லலாம். ஸோ அது மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிருக்கு, கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டு கொஞ்சம் போல் வேணும் அப்படின்றதுனால கூட்டும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணினேன். ஒரு வேளை மிச்சமாக இருந்தது அப்படின்னா நைட்டுக்கு இதை வச்சு தோசை வச்சு உப்பேற்றிட வேண்டியதுதான். அண்ட் வடை இருக்குது, அப்பளம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே தட்டில் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னும் 2 வாரம் இருக்குது புரட்டாசிக்கு. அடுத்த வாரம் எப்போ வந்து மலை ஏற்றுறோம் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ நான் கொஞ்ச நாளாகவே வாசலில் கோலம் போடும் பொழுது 2 மடங்கு அளவு பச்சரிசி மாவு, 1 மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல பவுடர் கலந்து தான் கோலம் போடுறேன். அப்பப்போ சில எறும்புகள் வந்து பார்ப்பேன். இன்றைக்கி எதர்ச்சியாக காலைல ஓப்பன் பண்ணி பார்த்தா சாரையாக எறும்பு வந்திருந்தது. எல்லாமே கோலத்தை சுற்றி அந்த மாவை வந்து சாப்பிட்டுட்டு இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கோலம் போடும்பொழுது கண்டிப்பாக அரிசி மாவு வந்து ட்ரை பண்ணி